கரூர் நெரிசல் பலி குறித்து விசாரிப்பதற்கு சிபிஐ முன்வர வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடைய நேரடிய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருந்த வீடியோ காணொலியை விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்கள் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயத்தில் மக்களின் சந்தேகங்களை பதிவு செய்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்காமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகிறது என்று கூறுகிறார்கள். என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தான் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அவதூறா என்று ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்தது, அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டது அதுவா என்று அன்பில் மகேஷையும் விமர்சிக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அங்கு கரூர் சென்றதையும் அது போட்டோ ஷூட் என்பதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஏர் ஷோவில் நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த பொழுது கூட்ட நெரிசலில் 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நபர் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உயிரிழந்தவர்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள், எந்த நேரத்திலும் உங்கள் போட்டோஷூட் மாடலை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்று கடுமையான சொற்றொடர்களை பயன்படுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்க வாயிலாக பதிவிட்டிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.